சென்னையில் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் ஜிசிசி பேருந்துகள் 10 மாதங்களில் 1770 முறை பிரேக் டவுன் ஆகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், 10 மாதங்களில் 1770 முறை பிரேக் டவுன் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்திலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் சென்னை மற்றும் இந்த வகையான பேருந்துகள் 625 இயக்கப்படும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துள்ள ஏசி மின்சார பேருந்துகள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1770 பிரேக் டவுன் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக கடந்த ஜூலை மாதத்தில் 97 பிரேக் டவுனும், ஆகஸ்ட் மாதத்தில் 99 பிரேக் டவுனும், செப்டம்பர் மாதத்தில் 154 பிரேக் டவுனும், அக்டோபர் மாதத்தில் 213 பிரேக் டவுனும், நவம்பர் மாதத்தில் 150 பிரேக் டவுனும், டிசம்பர் மாதத்தில் 215 பிரேக் டவுனும், ஜனவரி மாதத்தில் 224, பிப்ரவரி மாதத்தில் 246, மார்ச் கடந்த மாதத்தில் 372, அதில் மிக முக்கியமாக 2 விபத்து ஏற்பட்டிருப்பதாக கடந்த மாதம் என ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கிறது. மேலும் மிக முக்கியம், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகம் பயணிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் சென்னையில் மட்டும் 625 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இப்பேருந்துகளுக்கு மின்சார பேருந்துகளுக்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் 70 ரூபாயும், குளிர்சார பேருந்துகளுக்கு கிலோமீட்டருக்கு 81 என வருடத்திற்கு தமிழக அரசு மொத்தம் 80 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. குறிப்பிட்ட கிலோமீட்டர் இயக்கப்படாததால் தமிழக அரசு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 9 கோடியே 52 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. ஏனென்றால் இவர்கள் நம்பி கொடுத்த நிலையில சில இடங்களில் இயக்காத பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்ட நிலையில 9 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தனியாரிடம் அரசு ஒப்பந்தம் கொடுத்துள்ளது. ஆனால் இந்த பேருந்துகளில் பல குளறுபடி இருக்கும்போது எதற்கு தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரப்ஷன் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் கேள்வி எழுப்புகிறது. அரசே நடத்தினால் முழு சேவையும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என பணியாளர் தெரிவிக்கிறார்கள். மேலும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் தாவேக அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறார்கள் என எதிர்பார்ப்பும் கூடியிருக்கக்கூடிய சூழல்ல இது மிகுந்த பூதாகரமாயிட்டு வருது. மேலும் பணியாளரை எடுக்கும் பட்சத்துல அவங்களுக்குரிய மிக முக்கியமாக அவர் தனியார் ஒப்பந்த எடுப்பார்களா அல்லது பணியந்திரம் செய்வாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு முறையான படித்துறை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு நிலையில போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு எவ்வாறு கையாள போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.